Hello friends, welcome to my channel. ரம்ஜான் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிரியாணி அப்படி தான் ஞாபகம் வரும். பட் ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுற வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா காலையில் மெனுவில் வட்லப்பம் அப்படிங்கிற ஒரு டிஷ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு டிஷ். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், பட் டேஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ எல்லார் வீட்லேயும் இது இருக்கும். முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம்ஸ் வீட்டில் காலையில் ரம்ஜானுக்கு வந்து இதோட தான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபுட் மெனுவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க. ஸோ இதுக்கு வந்து முட்டை ஃபஸ்ட்டு மெயினாக தேவை. ஸோ நான் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 முட்டை அந்த கணக்கு எடுத்திருக்கேன். ஸோ முட்டை மட்டும் நல்லா முட்டையான ஒன்று ஒன்றா உடச்சி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அதை நம்ம வந்து நல்லா என்ன பண்ணுறோன்னா அரைச்சிடணும், ஃபுல்லாக பால் மாதிரி ஆக்கிடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். அரைக்கும் போது ஒரு 3 ஏலக்காவை மட்டும் தட்டி அதிலே போட்டுட்டேன் மிக்சிலே. ஸோ இந்த மாதிரி அரைச்சாச்சு. ஏலக்காய் போடுறதுனால அந்த எக்கோட ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அடி கனமான ஒரு சின்ன பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு நெய்யை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அடியில் மட்டும் லைட்டாக கோட் பண்ணிக்கோங்க. சரியா, அடியில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. சரியா, ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல முட்டை, அந்த முட்டையை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு டிஷ்க்கு தேவையான அளவு சர்க்கரை. இப்போ நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை மட்டும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் சர்க்கரை வேணும்னு தோணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு ஸ்ரீலங்கன் ஃபுட் சேனலில் பார்க்கும்போது அங்கே இந்த டிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க சர்க்கரைக்கு பதில் வெல்லம் வச்சு பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒருவேளை இது ஸ்ரீலங்கன் ரெசிபியாக இருக்குமோ, இந்த டிஷ்ஷை வந்து அங்கே தான் உருவாயிருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு அரை முடி தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால், தண்ணியாக வேண்டாம். சரியா, இப்போ அந்த சர்க்கரைலாம் கரையணும்ல. ஸோ அதுக்கு ஒரு பீட்டர் வச்சு நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். சரியா, ஃபுல்லாக சர்க்கரை கரையணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன், நெய்யை அப்ளை பண்ணிக்கிறேன். சரியா, நெய் நிறைய போட்டிங்கன்னா நல்லா கூட இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எக் ஸ்மெல்லாம் வராது, பயப்பட வேணாம். இன்ஃபேக்ட் நான் ஸ்டார்டிங்கில் நான் மேரேஜ் ஆன புதுசில் நானே என்னப்பா எக்கில் சர்க்கரையாக ஒரு டிஷ் அப்படின்னு யோசித்தேன். பட் அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களாம் நான் ரெகுலராக செஞ்சு கொடுக்குறேன், ஒரு ஸ்நாக் மாதிரி இது. ஸோ இப்போ முந்திரி பருப்பு இது பாயிலாக போடுறதுனால நம்ம ஒரே இடத்துல கொட்டினா கூட அது அப்படியே அந்த கொதிக்கும் போது ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா, தண்ணி அடுப்பில் வச்சு நான் கொதிச்சுட்ருக்கேன். ஸ்டீம் மாதிரி பண்ணலாம், இட்லி பாத்திரத்தில் கூட பண்ணலாம். சரியா, தண்ணி கொதித்ததும் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சோன்னா அந்த பாத்திரத்தை இதுக்குள்ளே வச்சாச்சு. சரியா, ஃபுல்லாக வைக்காதீங்க, கொதித்து வெளியில் ஊற்றிடும். ஸோ நீங்கள் உள்ளே வைக்கிற பாத்திரத்தில் பாதி அளவு வரணும். நம்ம கேக் பேக் பண்ணுவோம்ல, அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அடியில் நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்களா, தண்ணி நிறைய இருக்கக்கூடாது. தண்ணி நிறைய இருந்தால் உள்ளே அந்த எக்லேயே தண்ணி விழுந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ தண்ணி கம்மியாக இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குக் ஆகிடுச்சா நான் பார்க்குறேன், இருங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம லைட்டாக குத்தி பார்த்தீங்கனாலே அதில் எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட இந்த டிஷ் ரெடி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து ஜஸ்ட் அதை உள்ளே விட்டு காட்டுறேன் அந்த ஃபோர்க்கை. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். எடுக்கும் போது அதில் எந்த லிக்விடும் இல்லை. ஸோ நம்மளோட டிஷ் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணலாம், ஆனால் கூட சிம்மில் இருக்குது. ஸோ மேலே கொஞ்சம் ஒரு டெக்கரேஷனுக்காக கேஷ்நட் போட்டு அகைன் நான் மூடி போட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்லைஸ் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா செட்டாக சூப்பராக இருக்குது. எக் புட்டிங் கூட சொல்லுவாங்க இந்த புட்டிங் அப்படின்னு. ஸோ உங்கள் இஷ்டம் தான். பட் இதோட ஆக்சுவல் நேம் வந்து வட்லப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மேலே ஊற்றின நெய்லாம் அப்படியே அழகாக வெந்து ரொம்ப சூப்பராக அந்த டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். வீட்டில் வந்து பெருசாக எதுவும் ஸ்நாக் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கும் போது ஜஸ்ட் குழந்தைங்களுக்கு நீங்கள் எக் மட்டும் இருந்து தேங்காய் பால் இருந்தால் கூட நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ என் பூனைங்க ஸ்மெல் தாங்க முடியாமல் வந்தாச்சு என்னை தேடி. தெரியுதா, இவங்க 2 பேர் தான் எங்கள் வீட்டோட நியூ என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க தான் என்னோடய டிஷ்க்கு வந்து என்ன சொல்கிறது, பாஸாக ஃபெயிலான்னு சொல்கிற ஒரு ஆளுங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் சில பேர் வந்து இந்த கடும்பால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சைட்லலாம் போர்ஸாக தெரியுதுங்களா? அந்த பால் வந்து இதே மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நம்ம செய்வோம்ல, அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆக்சுவல் புட்டிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், உடஞ்சா மாதிரி தான் வரும். சில பேர் வந்து இதில் மைதா மாவு வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டால் ஸ்லைஸ் கட் பண்ணும்போது நல்லா வரும். பட் அந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ்லாம் நம்ம மாற்றக்கூடாதுல்ல அந்த டிஷ்ஷோடது. ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ணுற அந்த ப்ரொசீஜர். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அகெயின் எப்போவுமே சொல்கிற மாதிரி என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.